சரி, ஓகே. தொடர்ந்து இந்திய தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து திரு ரகுநாதன் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பட்ஜெட் பார்த்திருப்பீங்க. இப்போ எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? பட்ஜெட்டை கேட்டுட்டேன். என்னுடைய பார்வை சிறு குறு தொழில்கள் சார்ந்து மட்டும்தான். சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்பும் எதிர்பார்த்ததை விட்டுருங்க, அவர்களது வாழ்க்கை முன்னேறுவதற்குண்டான அறிவிப்பை நான் பார்க்கல. 2 விஷயம் நான் சொல்லிட்டே வரேன். நீங்க அதுல இருந்து மாறுபடுறீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. என்னுடைய நண்பரும் சுந்தரராமனும் சொல்லட்டும் மாறுபட்டாருன்னா. ஏன்னா நான் பேசுறது ஃபீல்டில் இருந்து பேசுறோம். இன்றைக்கு பர்னிங் இஷ்யூ எம்எஸ்எம்இ கிட்ட என்ன இருக்கு? பர்னிங் இஷ்யூ கேட்டீங்கன்னா, 1, கடன் எளிதாக கிடைக்கல. மேல இருக்கிறவங்க கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்கறாங்க, கடனுக்கு எந்த விதமான கொலாட்டரும் இல்லாம வங்கி கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா வங்கியில அது நடக்கிறது இல்லை. அந்த இடைப்பட்ட இடைவெளியை குறைக்கணும் சொல்லிட்டு இருந்தோம், நடக்கல. அதே மாதிரி வாரா பணம் அதிகமாயிட்டே போகுது. மேல இருக்கிறவங்க த்ரெட் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றாங்க, மேல இருக்கிறவங்க பாலிசி கிரியேட் பண்றவங்க வருமான வரிக்குள்ள வராது, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 45 நாளைக்குள்ள நீங்க ஒரு எம்எஸ்எம்இ தொகையை செலுத்தலாம், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிருவோன்றாங்க. ஆனா நடைமுறையில் அது வருதா? ஆர்டரே நின்று போன சூழ்நிலையில இருக்கிறோம். 3வதாக சொல்றாங்க R&Dக்கு ஆதரவுன்னு. R&D நான் எப்ப பண்ணுவேன்? சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். சுவரே விரிசல் விட்டு காணக்கூடிய ஒரு சூழ்நிலையில R&Dக்கு எப்படி போவேன் நானு? அப்ப டிரான்ஸ்பர்மேஷனுக்கு எப்படி எனக்கு ஃபண்ட் அலோகேஷன் கொடுக்க போறீங்க? குறுந்தொழில்களுக்கு தனியாக ஒரு வங்கியை ஏற்படுத்துங்க, அவர்களுக்கு அதே என்பிஏ நார்ம்ஸ் கொடுக்காம கொஞ்சம் மாறுதல்களை கொடுக்கும்னு கேட்டோம். அதை பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லையே. US டாரிஃப் மாதிரி போர் வந்தால் இங்க ஒரு பாதிப்பு, US டாரிஃப் வந்தால் ஒரு பாதிப்பு, கண்டெய்னர் தட்டுப்பாடு வந்தால் ஒரு பாதிப்பு, மூலப்பொருட்களின் தட்டுப்பாடுகள் வந்தால் ஒரு பாதிப்பு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறினால் ஒரு பாதிப்பு. இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் காலங்களிலே நீங்கள் ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணுங்க. எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டுன்னு ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு கிரியேட் பண்ணுங்க. ஒரு SOP மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா பாராட்டி இருப்போம். 6 மாசம் ஆச்சு US டாரிஃப் வந்து, மக்கள் இங்க தொழில் பண்ண முடியாம ஓடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இயங்கக்கூடிய தொழில் அகங்கள் தான் திருப்பூர்ல மட்டுமே காணப்படுகிறது. அப்போ என்ன ரிலீஃப் இந்த பட்ஜெட்ல வந்தது? வரல. சந்தைப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் சிறு குறு தொழில்களுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்தோம்? ஏற்கனவே இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம், சாம்பியன் பிளாட்ஃபார்ம் இருந்தது. அந்த பிளாட்ஃபார்ம் வளரவே இல்லையே. 25% வாங்குவது சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்து வாங்கணும்னு சொன்னோம். அதை யாரும் நடைமுறைக்கு கொண்டு வரது இல்லையே. எங்க கம்ப்ளைண்ட் பண்றது? எப்படி ரிட்ரஸல் பண்றது? இன்னைக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. இதே ஸ்கீம் தானே போன வருஷம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு கொடுத்தீங்க. அது இன்னும் டேக் ஆஃபே ஆகலையே. 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் கொடுத்தீங்களே 2 வருஷம் முன்னாடி. 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அதுல 40,000 பேர் கூட ட்ரெயின் ஆகலையே. வேலை வாய்ப்புகளை முன்னேற்று கொடுங்கன்னு சொல்றோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு ஒரு இணக்கமான சந்தையை ஏற்படுத்துங்கன்னு சொல்றோம். ஸ்டாக் அதிகமாயிட்டே போகுது, ஃபைலிங் ஆயிட்டே போகுது, வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அதற்கு ஒரு குடோனை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்றோம். ஃபுட் கிரெயின்ஸுக்கு குடோன் ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி, ரேஷன் ஷாப் இருக்கிற மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வாங்குவதற்கு ஒரு ரேஷன் ஷாப் கொடுங்கன்னு சொல்றோம். பினிஷ் பண்ண ப்ராடக்டை வைத்துக் கொள்வதற்கு ஒரு குடோனை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் எதுவுமே இல்லையே. ஏன் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் இல்லாம ஒரு லாங் டேர்ம், யாராவது வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்து இந்தியாவில் வந்து டேட்டா சென்டர் போட்டா அடுத்த 21 ஆண்டுகளுக்கு வரி கிடையாதுன்ற ஒரு அறிவிப்பு வருது. அப்போ எந்த வகையில இதை பார்க்க வேண்டி இருக்கு? நீங்களே சொல்லுங்க. FDA அரசு மானியத்துடன் கார்பரேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? இறக்குமதிக்கு மாற்று ஏற்பாடுகளுக்கு எங்க போய் நிக்கிறது? என்ன மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? என்ன இன்டர்ன்ஷிப் ஏன் MSMEக்கும் கொண்டு வரல? இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல MSME துறை சார்ந்தது. இப்ப நான் ஒரு ஆட்டோமொபைல் செக்டர்ல ஈடுபட்டிருக்கேன், என்னுடைய தொழில் நலிந்துகிட்டு இருக்கு, EV செக்டருக்கு மாறணும்னு ஆசைப்படுறேன். ஆனா யார் எனக்கு கடன் கொடுப்பாங்க?
டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எங்க போய் நான் பண்றது, இனோவேஷன் எங்க நான் பண்றது, இதெல்லாம் கேள்விகள். திரு ரகுநாதன், நீங்க இந்த யுஎஸ் டாரிஃப் அல்லது மற்ற நாடுகள்ல இருக்கிறதோட தாக்கம் எம்எஸ்எம்இ மேல இருக்கும் பொழுது அதை டேக்கிள் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப செல்ஃப் ரிலையன்ட் ஃபண்ட் அப்படின்னு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றாங்க. அது போதுமானதாக இருக்காதா? ஏமா என்ன பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த நாட்டினுடைய ஜிடிபி வந்து 4,60,60,000 கோடி. அதுல 30% சிறு குறு தொழில்களின் பங்களிப்பு. அதுல நீங்க சொல்ற 2000 கோடியோ அல்லது 10,000 கோடி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸோ யாருக்கு போய் அடையும் நினைக்கிறீங்க? எத்தனை பேரை மீட்டெடுக்கும் நினைக்கிறீங்க? என்ன இது, யானையினுடைய பசிக்கு சோள பொரியா? இல்ல, நான் வந்து ஆதங்கத்துல பேசுறேன், நான் கோபமா பேசல, நான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசல. எவ்வளவு நல்ல அம்சங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கும். எத்தனை பட்ஜெட், 9வது பட்ஜெட் அம்மையார் பிரசன்ட் பண்ணது. ஒவ்வொரு பட்ஜெட்டும் ஒவ்வொரு காலகட்டமும் கஷ்டமான ஒரு காலகட்டத்துல தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கோவிட்ல மிக வீழ்ந்த ஒரு ஜிடிபி காலகட்டத்துல ஒரு பட்ஜெட்டை போட்டு நிலைநிறுத்தினவங்க. அப்ப எங்களுக்கு அவங்க கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இந்த வருடம் சிறு குறு தொழில்களுக்கான பட்ஜெட்டாக இருக்கும் என்பதுதானே எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அவங்களுமே எங்களை இப்போ இந்த கை விட்டுட்டாங்கன்னா எப்படி இவங்களால எப்படி தொழில் நடத்த முடியும்? நான் பேசுறது குரலற்றவர்களின் குரல், நான் கேட்பது ஆதங்க குரல். இந்த பட்ஜெட்ல இது ஏதாவது அட்ரஸ் பண்ணிருக்கோமா? இல்லையே. ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரிங், இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனை விட்டுட்டு நான் லோக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஏதாவது இன்சென்டிவ் கொடுக்க வேண்டாமா? அவ ஈஸியா அவைலபிள் பண்ற மாதிரி. மறுபடியும் சொல்றேன், இன்டென்ட் பிரமாதமான இன்டென்ட், அலோகேஷன் பிரமாதமான அலோகேஷன். ஆனா டவுன் த லைன் அதை ஆக்சஸ் பண்ண முடியலையே. டேங்க்ல தண்ணி இருக்கு, பக்கெட்ல தண்ணி வேண்டி இருக்கு, குழாயில அடைப்பு இருக்கு. அந்த அடைப்பை நிவர்த்தி பண்ண வேண்டாமா? இந்த பட்ஜெட் அந்த அடைப்பை தூக்கி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஒரு ஸ்பெசிபிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். வெறும் கனவு அறிவிப்புகள் மட்டும் வராது. இந்த முறை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் நினைச்சோம். ஏன் இதோ சுந்தரராமனே அரேஞ்ச் பண்ணாரு. பைனான்ஸ் மினிஸ்டரோட திருப்பூர்ல இருக்கிறவங்க கூட பேச்சுவார்த்தை, இந்த யுஎஸ் டாரிஃப்ல என்ன ரிலீஃப் வேணும்னு கேட்டு 3 மாதம் ஆயிடுத்து. என்ன ஆச்சு? எப்போ வரப்போகுது? இன்னும் நீங்க EU அக்ரிமெண்ட் ஃபேண்டாஸ்டிக் அக்ரிமெண்ட், அதை என்ஜாய் பண்ண கூட, அதை பத்தி சந்தோஷப்படக்கூட முடியாத அளவுக்கு தானே தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. அது நடைமுறைக்கு வர்றதுக்கு 12 இருந்து 18 மாதம் ஆகாதா? அதுவரை இவர்கள் இருக்க வேண்டாமா? சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ரகுநாதன், சிஐ அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவரோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய நெறியாளர் லாவண்யா. லாவண்யா, நீ உங்களிடம்.